ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய். உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. நான் உனக்கு ஒளி ஏற்றிவிட்டேன். உன்னுடைய வாழ்வில் நான் தீபங்களை ஏற்றிவிட்டேன். உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஒளிமயமாகவே இருக்கப் போகிறது. எல்லாவற்றிற்குமே உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன். வெற்றியை பெறுவதற்கும் நீ தயாராக இரு. ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் நடக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அது இப்போது நடந்துவிட்டது. இறுதி வெற்றி உனக்குத்தான். நான் இப்போது கூறியிருப்பதை கொஞ்சமாக கேள். சற்று நேரம் ஒதுக்கி எனக்காக நேரம் ஒதுக்கி இவை கேள். நீ செல்லும் இடமெல்லாம் இந்த அப்பாவின் துணை நிச்சயமாகவே இருக்கும். உனக்கு நீ நினைத்த மாதிரியே, நீ எதிர்பார்த்த மாதிரியே அது உன்னை வந்து சேரப்போகிறது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் எல்லாமே உன்னை பாராட்டப் போகின்றனர். உறவுகள் எல்லாமே உன்னை வாய்ப்பிழந்து பார்க்கப் போகிறார்கள். இவரா இப்படி என்று அண்ணாந்து பார்க்க போகிறார்கள். எல்லோருமே உன்னை பாராட்டப் போகிறார்கள். ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். எனது பெருமை பற்றி நானே உனக்கு சொல்லக்கூடாது. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகிவிட்டேன். எப்போது என் கரம் பற்றினாயோ அப்போதே உன்னுடைய கர்மாக்கள் எல்லாவற்றையுமே முடித்து விட்டேன். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கக்கூடாது இல்லையா? அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது எதற்காக? உன்னை சோதிக்க அல்ல. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இதை கொடுத்தேன். அதை நீ முதலில் புரிந்து கொள். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன். நான் என்பதை நீ மறந்து விடாதே. எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த அப்பாவின் அருள் கிடைக்கும். நிச்சயமாகவே இன்று முதல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. இந்த அப்பாவின் ஆசையோடு எல்லாமே நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். உனக்கு ஒன்று தரப்போகிறேன். நீ கேட்டதை தரப்போகிறேன். நீ கேட்டது ஒன்றுதான், நான் கொடுப்பதோ 2 மடங்காக இருக்கும். நீ கேட்ட சந்தோஷத்தை விட 2 மடங்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறப்போகிறாய். நீ தயாராக இரு. உன் மனதை எப்போதுமே சந்தோஷமாக வைத்திரு. இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய கர்மா முடிந்துவிட்டது. அதனால்தான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது. வரவேற்க தயாராக இரு.